அனைவருக்கும் வணக்கம். கடன் தீர ஒரு சிறப்பு பரிகாரம். கடன் தீர ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி அன்று மாலையில் கால பைரவருக்கு மிளகு தீபம், ஒரு சிறு துணியில் மிளகை முடித்து அதை அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பின் சர்க்கரை பொங்கல் சிறிது நைவேத்தியமாக படைத்து உளுந்து மாவில் மிளகை கலந்து அதை வடையாக செய்து கால பைரவருக்கு மாலையாக கோர்த்து அணிவிப்பது மிகவும் சிறப்பு. அதே போல இப்படி கால பைரவருக்கு வடையும் மற்றும் இந்த சர்க்கரை பொங்கல் படைத்து நெய்வேத்தியமாக பின் விளக்கேற்றி ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வரவும். ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடவும். இப்படி சொல்லி முடித்தவுடன் நீங்கள் அந்த சர்க்கரை பொங்கலை எடுத்து பசியால் வாடுபவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும். பின் அந்த வடையையும் பசியால் வாடுபவர்களுக்கு தானமாக அளிப்பது மிகவும் சிறப்பு. இப்படி செய்து முடித்தவுடன் நீங்கள் வெளியில் செய்து முடித்தவுடன் அந்த பிரசாதத்தை தானமாக வழங்கிய பின் கால பைரவரின் வாகனமான நாய்க்கு ஒரு சிறு சாதத்தை வாங்கி சிறு சாதத்தை சாதம் என இந்த சாப்பாடு வாங்கி அந்த நாய்க்கு வைக்க வேண்டும். பைரவரின் வாகனத்துக்கு வச்சிங்கன்னா அந்த நாய் சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கழிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பின் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைய வாரத்தில் அந்த வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் என்பது செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை இருக்கும். செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்தில் கடனில் ஒரு சிறு பகுதியை எடுத்து கால பைரவர் படத்தின் முன் வைக்க வேண்டும். கடனில் ஒரு சிறு பகுதின்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபாய் வச்சா கூட போதும். அப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி நீங்கள் 3 மாதம் இந்த அஷ்டமி திதியில் பண்ணணும். இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களால் முடிந்த கடனின் ஒரு சிறு பகுதியை எடுத்து அந்த கால பைரவர் முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டில் இந்த ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்த உடனே கடன்காரனை கொடுத்துட்டுங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த 3 மாதம் முடிவதற்குள் உங்களுடைய கடன்கள் பூரா அடைந்து சிறப்பான வருமானத்திற்கு வழி பிறக்கும். இது இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை முடித்தவுடன் இந்த அஷ்டமியில் முடிச்சிட்டிங்கன்னா கால பைரவர் கோவில் எங்காவது இருந்துச்சுன்னா சாயந்தரம் ஒரு ரவுண்டு போயிட்டு கால பைரவர் வணங்கிட்டு வாங்க. அது இன்னும் இரட்டிப்பான பலனை தரும். கால பைரவர் கோயில் இப்போ அருகில் இல்லைன்னா சிவன் கோயிலில் கூட போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கூட மிகவும் நல்லது. அது என்னன்னா 1 to double இரட்டிப்பான பலனை தரும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.